வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த மாதம் இஸ்ரேல் ஈரானில் நடத்திய தாக்குதல்கள் ஏற்படுத்திய சேதத்தில் ஈரானின் வானவ உள்கட்டமைப்பில் ஏற்படுத்தப்பட்ட சேதத்தை விட ஈரானுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தியவை ஈரானிய உயர்மட்ட வானவ தளபதிகள் மற்றும் அணுசக்தி விஞ்ஞானிகள் படுகொலை செய்யப்பட்டதுதான். அந்த இலக்கு தாக்குதல்களை நடத்தியவர்கள் இஸ்ரேலிய விமானப்படை விமானிகள். ஆனால் அவர்கள் கருவிகள் தான். அந்த இலக்கு தாக்குதல்களின் பிரதான செயற்பாட்டாளர் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட். மொசாடின் தற்போதைய தலைவர் டேவிட் பார்னியாவின் உத்தரவில் ஈரானில் கடந்த மாத தாக்குதல்கள் நடந்தன. கடந்த இலையுதிர் காலத்தில் ஹெஸ்புல்லா மீதான மிக நுணுக்கமான பீப்பர் தாக்குதல்கள் மற்றும் ஜூன் மாதத்தில் ஈரானுக்கு எதிரான பன்முக நாசவேலை மற்றும் படுகொலை தாக்குதல்களுக்காக மொசாட் இயக்குனர் டேவிட் பார்னியா என்றென்றும் நினைவு கூறப்படுவார். ஆனால் இதற்கான அடித்தளத்தை போட்டவர் டேவிட் பார்னியாவுக்கு முன் மொசாட் இயக்குநராக இருந்த ஜோசி ஹோகன். இந்த இரண்டு நடவடிக்கைகளும் உண்மையான அடித்தளம் 2000 ஆண்டுகளின் ஆரம்பத்தில் போடப்பட்டது. 2002 ஆண்டு முதல் 2006 ஆண்டு வரை மொசாட்டின் இயக்குநராக மெய்ட்ராகன் இருந்த காலத்தில் அவரது திட்ட மேலாளராக பணிபுரிந்தவர் ஜோசி ஹோகன். ஜோசி ஹோகனால் தான் பன்முக நாசவேலை மற்றும் படுகொலை தாக்குதல்களுக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. ஹோகன் பின்னர் 2016 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை மொசாட்டின் இயக்குநராக இருந்தார். அதற்கு முன்பே ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முறியடிக்க புதிய நாசவேலை நடவடிக்கைகளுக்கான மொசாட் ஏஜென்சியின் திட்ட மேலாளராக மெய்ர்டாகன் ஏற்கனவே ஜோசி ஹோகனை நியமித்திருந்தார். ஈரானில் உபகரணங்கள் சேதப்படுத்துவதில் ஹோகன் எவ்வாறு சூத்திரதாரியாக இருந்தார்? சில வகையான நாசவேலைகள் போரை விட பழமையானவை. 2002 ஆண்டுக்கு பின்னர் ஈரானில் உபகரணங்கள் சேதப்படுத்தல் மற்றும் படுகொலைகள் என்று ஏராளமான தனிப்பட்ட நடவடிக்கைகள் இருந்தன. இஸ்ரேல் இப்போது ஈரானின் கிட்டத்தட்ட அனைத்து அணுசக்தி நிலையங்களையும் தாக்கியதாக ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் மொசாட் குறைந்தது 3 வகையான நாசவேலைகளை பற்றிய சில விவரங்களை வெளியிட்டது. இதில் பீப்பர் வெடிப்பு நடவடிக்கை பற்றிய விவரங்களும் அடங்கும். போரின் போது எதிரிக்கு பெரிய அளவிலான சேதத்தை ஏற்படுத்துவது, எதிரின் தொழில்நுட்பத்தை சேதப்படுத்துவது என்ற கருத்தை நிரூபிக்க முதன்முறையாக ஒரு பெரிய அளவிலான நடவடிக்கை 2006 ஆண்டு நடந்தது. 2ஆம் லெபனான் போரின் போது லெபனானில் ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக அந்த நடவடிக்கை இருந்தது. அப்போது ஹெஸ்புல்லாவின் குறைந்த எண்ணிக்கையிலான வாக்கி டாக்கிகள் வெடித்தன. அப்போது அதன் சூட்சமத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. லெபனானுக்குள் ஊடுருவிய மொசாட் உளவாளிகள் எப்படியோ வாக்கி டாக்கிகளை வெடிக்க வைத்தனர் என்றே பலரும் கருதினார்கள். அதன் பின்னர் மொசாட் இயக்குனர் தமிர் போர்டோவின் காலத்தில் 2014 ஆண்டு ஹெஸ்புல்லாவின் வாக்கி டாக்கிகளை மீண்டும் நாசவேலை செய்தது பற்றி நிறைய தகவல்கள் வந்தன. அவையும் லெபனானுக்குள் ஊடுருவிய மொசாட் உளவாளிகள் செய்த ஆபரேஷன் என்ற விதத்திலேயே கருதப்பட்டன. மொசாட்டின் ஹெஸ்புல்லா பீப்பர் நாசவேலை நடவடிக்கைகளுக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் 2021 மற்றும் 2022 ஆண்டின் உயர் கியர்களுக்கு மாற்றியது. அப்போது தயாரிக்கப்பட்ட பீப்பர்கள் தான் சமீபகால போரில் வெடித்து ஹெஸ்புல்லாவை நிலைகுலைய வைத்தது. மறுபக்கத்தில் மொசாட் 2002 ஆண்டு முதல் ஈரானுக்கு மோசடி செய்யப்பட்ட சாதனங்களை விற்பனை செய்து வருகிறது. ஈரான் திட்ட மேலாளராக ஹோகன் இருந்த காலத்தில் செய்யப்பட்ட இது போன்ற தாக்குதல்கள் குறித்து இன்று வரை அதிக தகவல்கள் வெளியிடப்படவில்லை. கடந்த மாதத்தில் ஈரானில் நடந்த படுகொலை நடவடிக்கைகளுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதல்களுக்கும் இடையிலான தொடர்பு உள்ளதாக உளவுத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. மொசாட் வட்டாரங்களின்படி ஈரான் மற்றும் ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான தொடர்ச்சியான மற்றும் துல்லியமான தாக்குதல்களின் ஒரு பகுதியாக சிதைக்கப்பட்ட உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் முதல் மொசாட் நடவடிக்கை 2002 ஆண்டு நடந்தது. அது என்ன என்பதை வெளிப்படுத்தாமல் மொசாட் ஒவ்வொரு ஈரானிய சாதனத்திலும் அல்லது உபகரணத்திலும் ஏதாவது ஒன்றை சேர்த்துள்ளதாக மொசாட் வட்டாரங்கள் தெரிவித்தன. மொசாட்டின் தலைவராக டகன் நியமிக்கப்பட்ட போது வெளிநாடுகளில் உளவாளிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான ஜொமெட் நடவடிக்கைகளின் துணை பிரிவின் தலைவராக ஹோகன் ஏற்கனவே இருந்தார். ஈரானுக்கு எதிரான புதிய தாக்குதலில் மிகவும் ஆர்வமாக இருந்த டகனை ஹோகன் சந்தித்தார். இந்த இருவருமே ஈரானுக்கு எதிரான நாசவேலை தாக்குதல்களுக்கான அடித்தளத்தை அமைத்து புதிய திட்டத்தை உருவாக்கினார்கள். அதே திட்டம் பின்னர் ஈரானின் முக்கிய பிரதிநிதியான ஹெஸ்புல்லாவையும் உள்ளடக்கியதாக விரிவுபடுத்தப்பட்டது. டகன் ஹோகனை பதவி உயர்வுக்கு உட்படுத்தி ஈரானிய அணுசக்தி முன்னேற்றத்தை தடுக்கும் திட்டத்தின் திட்ட மேலாளராக அவரை நியமித்தார். அந்த நோக்கத்திற்காக ஹோகனை வழக்கமான சீனியாரிட்டி அடிப்படை இல்லாமல் சில மொசாட் பிரிவு மேலாளர்களுக்கு மேலாக உயர் பதவிக்கு நியமித்தார். ஹோகனுக்கும் பார்டோவுக்கும் பின்னர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அந்த நேரத்தில் டகனும் அவரது துணை இயக்குநரான பார்டோவும் மொசாட் பிரிவு தலைவர்களில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை சீர்குலைக்கும் ஹோகனின் திட்டங்களுக்கு தேவையான எந்த ஒரு நடவடிக்கையை எடுக்குமாறு தொடர்ந்து கூறுவார்கள்.
மொசாட் பல்வேறு போலி முன்னணி நிறுவனங்கள் மூலம் 2003 மற்றும் 2004 ஆண்டுகளில் ஈரானியர்களுக்கு கணிசமான அளவு ஏதாவது புதைக்கப்பட்ட அல்லது பொருத்தப்பட்ட உபகரணங்களை விற்றது. இது நாசவேலை செய்யும் ஆபரேஷன்களின் வியத்தகு தாக்கங்களை ஏற்படுத்தியது. உளவு அமைப்பின் அடுத்த நகர்வுகளை திட்டமிடுவதில் ஹோகன் எப்போதும் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். ஈரானியர்களே, உங்கள் அமைப்பை நான் எவ்வாறு சிதைத்து அதை சீர்குலைப்பது? உங்கள் ரகசிய பாதுகாப்பு திட்டத்திலும் அணுசக்தி தொடர்பான உபகரணங்களை வாங்குவதற்கான உங்கள் ரகசியமான விநியோக வழிகளிலும் நான் எவ்வாறு நுழைவது? இது போன்ற பெரிய புதிய செயற்பாடுகளுக்கு நிறைய புதிய உளவு தகவல்கள் தேவைப்பட்டன. ஈரானின் ரகசிய விநியோக சங்கிலியை வரைபடமாக்குவது மிகவும் முக்கியமானது. அவற்றில் எதிரி அச்சுறுத்தும் பொருளை எவ்வாறு வாங்குகிறார், அவர்களின் சர்வதேச விற்பனையாளர்கள் யார், அவர்கள் எவ்வாறு பணம் செலுத்துவார்கள், ஈரானிய நாணயத்திலா, வெளிநாட்டு உதவி நிதிகளை பயன்படுத்தியா அல்லது வங்கி கணக்குகள் மூலமாகவா? இந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு மொசாட்டின் ஒரு பிரிவு உளவு தகவல் சேகரிப்பின் பல்வேறு பகுதிகளுக்கு மாற்றங்களை செய்ய வேண்டி இருந்தது. 2006 ஆண்டு நிலவரப்படி பல்வேறு வகையான தயாரிப்புகள் ஹெஸ்புல்லாவுக்கு விற்கப்பட்டன. மேலும் ஹோகனால் கட்டமைக்கப்பட்ட மொசாட்டில் ஒரு புதிய சிறப்பு செயல்பாட்டு பிரிவு ஹெஸ்புல்லாவின் உபகரணங்களுக்குள் பல பயனுள்ள பொருட்களை பொருத்தி இருந்தது. மொசாட் அதிகாரிகளின் கூற்றின்படி மொசாட்டின் தற்போதைய இயக்குனர் பார்னியா ஹெஸ்புல்லா பீப்பர்களை வெடிக்க வைக்கும் திட்டமிடலுக்குள் நுழைவதற்கு முன்பே வெடிப்பதற்கான ஏற்பாடு ஹெஸ்புல்லா பீப்பர்களுக்குள் தயாராக இருந்தது. ஹோகன் 3 வகையான சாதனங்கள் எதிர்த்தரப்புக்கு போய் சேரும் விதத்தில் ஏற்பாடு செய்திருந்தார். முதலாவது, எதிரி அதிகாரிகளின் இருப்பிடங்களை வழங்கும் தரவை GPS மூலம் அனுப்பும் உபகரணங்களை விற்பனை செய்தல். இரண்டாவது, வாக்கி டோக்கி போன்ற என்ன நடக்கிறது என்பதை கேட்கும் உபகரணங்களை விற்பனை செய்தல். மூன்றாவது, பீப்பர்கள் போன்ற வெடிக்கும் உபகரணங்களை விற்பனை செய்தல். இதில் முதலாவதுதான் கடந்த மாதம் ஈரானில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஈரானிய உயர்மட்ட ராணுவ தளபதிகள் மற்றும் அணுசக்தி விஞ்ஞானிகளை குறிவைக்க பயன்படுத்தப்பட்டது. லெபனானில் ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலின் பின் வெடிப்பு சாதனமாக பீப்பர்கள் மிக பிரபலமாக கருதப்பட்டாலும் அவை ஒருமுறை பயன்படுத்துவதற்கானவை. அவை எதிரிகளின் தகவல் தொடர்புகளை கேட்கவோ அல்லது உளவு தகவல் சேகரிப்பில் உதவவோ முடியாது. அவை வெடிக்கும், அவ்வளவுதான். சில அதிகாரிகளின் கூற்றின்படி இந்த வாக்கி டோக்கிகள் நீண்ட காலத்திற்கு உளவு தகவல் சேகரிப்புக்கு உதவின, மேலும் பீப்பர்களை விட மிகவும் நுட்பமானவை. இருப்பினும் ஹோகன் மொசாட்டின் தலைவராக இருந்த போதுதான் முதல் தடவையாக வெடிப்பொருள் கொண்ட பீப்பரை பயன்படுத்த ஒப்புதல் அளித்தார். இது பின்னர் ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டு பீப்பர் தாக்குதலாக மாறியது. இவை அனைத்துக்கும் பின்னால் இருந்த ஒரு உக்தி இஸ்ரேலிய உயர் பாதுகாப்பு மற்றும் அரசியல் அதிகாரிகளின் முக்கிய ஊகங்களுக்கு எதிராக இருந்தன. அந்த ஊகம் என்ன? ஈரானின் அணுசக்தி திட்டத்தை நிறுத்த ஒரு போர் அவசியமானால் எப்போதும் இஸ்ரேல் முதலில் தாக்கும் என்று இஸ்ரேலிய உயர் பாதுகாப்பு அதிகாரிகள் ஊகித்திருந்தனர். அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு முன்பு ஈரான் இஸ்ரேலை தாக்கும் என்று அவர்கள் உண்மையில் ஒருபோதும் நினைத்ததில்லை. அத்துடன் ஹெஸ்புல்லா முதலில் இஸ்ரேல் மீது பெரிய அளவிலான போரை நடத்தும் என்று யாரும் உண்மையில் நினைக்கவில்லை. அக்டோபர் 8ஆம் தேதி ஹெஸ்புல்லா இஸ்ரேல் மீது முதலில் ராக்கெட்களை ஏவிய போது கூட அது ஒரு வரையறுக்கப்பட்ட தாக்குதலாக இருந்தது. இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக ஒரு போரை தொடங்கினால் ரகசிய படுகொலைகள் உட்பட ஒரு பெரிய மற்றும் ஆச்சரியமான தொடக்க தாக்குதலை நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளே மொசாட்டால் செய்யப்பட்ட பீப்பர் உட்பட மற்ற ஏற்பாடுகள். அக்டோபர் 7 படுகொலைக்கு முன்னர் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் ஹெஸ்புல்லா பெரிய அளவில் பதிலடி கொடுக்க தயாராக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அப்படி நடக்கும்போது ஹெஸ்புல்லாவுக்கு ஒரு எதிர்பாராத தொடக்க பெரிய தாக்குதலுடன் தொடங்குவதற்காகவே வாக்கி டோக்கிகள் மற்றும் பீப்பர்கள் தயார் செய்யப்பட்டன. இஸ்ரேல் முந்திக் கொண்டு ஈரானை தாக்கினால் உடனே ஹெஸ்புல்லா இஸ்ரேலை தாக்க தெற்கு லெபனானில் பல சிறப்பு நடவடிக்கைகளை எடுக்கும். அப்போது 15,000 ஹெஸ்புல்லா துருப்புக்களை தங்கள் ராணுவ உடைகளில் பீப்பர்கள் பொருத்தப்பட்டு மற்றும் வாக்கி டோக்கிகளுடன் தயாராகும் போது பீப்பர்கள் மற்றும் வாக்கி டோக்கிகள் வெடிக்கும். அதே நேரத்தில் ஈரானில் உயர்மட்ட ராணுவ தளபதிகள் மற்றும் அணுசக்தி விஞ்ஞானிகள் மீது இலக்கு தாக்குதல் நடத்தும் என்பதே அசல் திட்டமிடல். ஆனால் திட்டமிட்டவர்கள் எதிர்பாராத திருப்பமாக இஸ்ரேல் ஈரானை தாக்குவதற்கு முன் ஹெஸ்புல்லா இஸ்ரேலை தாக்கி எதிர்பாராத இடத்தில் போர் தொடங்கியது. அதன் போது பீப்பர்கள் வெடித்தன. லெபனான் போர் முடிந்து ஹெஸ்புல்லா பலமிழந்த பின்னரே ஈரான் இஸ்ரேலை தாக்கியது. அதன் பின்னரே ஈரானில் உயர்மட்ட ராணுவ தளபதிகள் மற்றும் அணுசக்தி விஞ்ஞானிகள் மீது இலக்கு தாக்குதல் நடந்தது. ஒரே நேரத்தில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்த இரண்டும் பல மாத இடைவெளிகள் நடந்தன என்பதே எதிர்பாராத திருப்பம். ஆனால் பீப்பர்கள் மற்றும் வாக்கி டோக்கிகளை பயன்படுத்துவது என்பது மொசாட்டின் ஹெஸ்புல்லா ஊடுருவலின் ஒரு பகுதி மட்டுமே. அடுத்த போருக்கு தயாராகுவதற்கு இஸ்ரேலின் எதிரிகளை ஊடுருவி செல்வதற்கான கூடுதல் வழிகளை உளவு அமைப்பு எப்போதும் கண்டுபிடித்து வரும். அத்துடன் எந்த ஒரு உளவுத்துறையும் மிக அரிதாகவே அதன் அனைத்து தந்திரங்களையும் ஒரே அடியில் பயன்படுத்தும். கூடுதலாக ஏற்கனவே 2004-2010 இடையில் மொசாட் ஈரான் உட்பட பல்வேறு இடங்களில் தாக்குதல்களை நடத்த ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தி வந்தது.
அதேபோல் கடந்த ஜூன் 13 தொடக்கம் 24ஆம் தேதிகளில் ஈரானில் நடந்தது மொசாட் ஏற்கனவே ஈரானிய எல்லைக்குள் பலமுறை செய்த ஆபரேஷன்களின் விரிவாக்கம்தான். பின்னர் மொசாட் இயக்குநராக ஹோகன் இருந்த காலத்தில் மொசாட் ஈரானின் ரகசிய அணுசக்தி ஆவண காப்பகங்களை கைப்பற்றியது. கூடுதலாக நட்டான்ஸில் உள்ள 2 தனித்தனி இடங்களில் குண்டுகளை வெடிக்க செய்ததாகவும் அதன் நிறுவன அணுசக்தி தலைவர் மொக்சின் ஃபக்ரிசாதேவை கொன்றதாகவும் டெஹ்ரான் மொசாட்டை குற்றம் சாட்டும் அளவுக்கு ஈரானுக்குள் காரியங்கள் நடந்தன. மற்றொரு சம்பவத்தில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு அல்குட்ஸ் படை தளபதி ஹசீம் சுலைமானியை கொன்றபோது அமெரிக்காவுக்கு முக்கியமான தகவல்களை மொசாட் வழங்கியதாகவும் வெளிநாட்டு வட்டாரங்கள் தெரிவித்தன. அதாவது ஹசீம் சுலைமானியின் இருப்பிடத்தை அப்போது மொசாட் அறிந்திருந்தது. இப்போது மொசாட் ஈரானில் உயர்மட்ட ராணுவ தளபதிகள் மற்றும் அணுசக்தி விஞ்ஞானிகளின் இருப்பிடங்களையும் அறிந்திருந்தது என்பது ஒரு சுவாரஸ்யமான தொடர்ச்சி.